ஒரு ஆர்க்கிடெக்டா நான் எப்படி ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு கிளாரிட்டி உள்ள ஸ்டேட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற என்னோட ஜேர்னியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2005 நான் ஆர்க்கிடெக்சர் முடித்தப்போ காலேஜில் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கன்ஃபியூஷனும் எனக்கு மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க, நீங்கள் பிம் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லா டூல்ஸையுமே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அது எனக்கு ரெசனேட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், நான் அந்த டூலை கற்றுக்கிட்டேன். அந்த ப்ராசஸையும் நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன். அந்த ப்ராசஸை கற்றுக்க நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கு ஆர்க்கிடெக்சரில் ட்ராயிங்ஸ் போடுறதா இருக்கட்டும், சைட்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப சுலபமாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ஃபிட்டின் ஆக ஆரம்பிச்சுது. ஏர்லி 2000 ஆட்டோடெஸ்க் பிம்முங்கிற நேமை வச்சு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக கொடுத்துருக்குறாங்க. நான் படித்து முடித்த உடனே நான் படித்த இந்த ஒரு பர்டிகுலர் டூல் எனக்கு இந்த ப்ராசஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அதை நிறைய பேர் கற்றுக்கணும், நம்மளும் அந்த ப்ராசஸில் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்தேன். ஸோ கன்ஃபியூஸ்டாக இருந்த எனக்கு இந்த பிம் ப்ராசஸ் கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம், உங்களோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.